ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம் 22வது பகுதி. இன்று நமக்கு உத்தேஷ்யர்கள் ஆனவர்கள் யார், யாரை நாம் பின்பற்ற வேண்டும், யாரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியதான பகுதி. இன்னும் ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பிராட்டி, எம்பெருமான், இந்த 4 பேருமே மூன்று காரணங்களாலே உத்தேஷ்யர்கள் என்று வார்த்தா மாலையிலே ஒரு வார்த்தையை நாம் இன்னும் அனுபவிக்க இருக்கின்றோம். ஆச்சாரியன் உத்தேஷ்யனானவன் 3 காரணங்களாலே, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உத்தேஷ்யர்கள் 3 காரணங்கள், பிராட்டி உத்தேஷ்யமானவள் 3 காரணங்கள், எம்பெருமான் உத்தேஷ்யனானவன் 3 காரணங்கள் என்பதை நாம் அனுபவிக்கலாம். ஆச்சாரியன் நமக்கு உத்தேஷ்யனானவன். அறியாத அர்த்தங்களை எல்லாம் அர்த்த பஞ்சகங்களை நமக்கு அறிவிப்பதனாலே, ஞானப்பிரதன், நல்ல அனுஷ்டானத்தை உபதேசிப்பதனாலே, அனுஷ்டான பிரதனாகவும் இருப்பதனாலேயும், எம்பெருமானை உபாயமாக காட்டிக் கொடுப்பதனாலேயும் ஆச்சாரியன் நமக்கு உத்தேஷ்யனானவன். ஆக ஆச்சாரியன் ஞானப்பிரதன், அனுஷ்டான பிரதன், உபாயப்பிரதன் என்பதனாலே நமக்கு உத்தேஷ்யன். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தனக்கு முன்னே எம்பெருமானை உபாயமாக பற்றி நின்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அதனாலே உத்தேஷி. பரமபதத்தில் பிராப்பியத்தை பெறும் பொழுதும் அதுக்கு எல்லை நிலமா, அதாவது சரம பர்வமாய் இருக்கிறவர்கள். அதனாலேயும் இந்த லோகத்தில் இருக்கும் பரியந்தம் போதையந்தகா பரஸ்பரம்னு ஒருத்தருக்கொருத்தர் அறிவிப்பவர்கள். அதனாலே பகவத் விஷயத்தை அனுபவிப்பதற்கு துணையாய் இருப்பவர்கள். அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நமக்கு உத்தேஷ்யர்கள். ஆக உபாயத்துக்கு முற்பாடராய் இருக்கின்றார்கள், உபேயத்துக்கு எல்லை நிலமாய் இருக்கிறார்கள். உபேயம்னா இப்போ என்ன சொன்னோம்? பரமபதத்திலே பிராப்பியத்தை பெறும்போது நமக்கு எல்லை நிலமாய் இருக்கிறார்கள், அதுதான். அப்போ உபேயத்துக்கு எல்லை நிலமும் இருக்கின்ற நாள் அளவும் நமக்கு உஷா துணையாய் இருக்கின்றார்கள். அதனாலே இந்த 3 காரணங்களாலே நமக்கு வைஷ்ணவர்கள் உத்தேஷ்யர்கள். பிராட்டி நமக்கு உத்தேசியமானவள். எப்படி? எம்பெருமானிடம் புருஷகாரம் செய்து நம்மை சேர விடுபவள். அதனாலே பரமபதத்திலே கைங்கரியம் செய்யும் போது அதை வளர்ப்பவள். அதனாலேயும் எப்போதும் நமக்கு பிராப்பியாய் இருப்பவள் என்பதனாலே பிராட்டி நமக்கு உத்தேசியமாகிறாள். புருஷகார பூதை என்பதனாலேயும் கைங்கரிய வர்த்தகை, கைங்கரியம் நாம் செய்யும் போது அதை வளர்க்கக்கூடியவளா இருக்காள். பிறகு நித்திய பிராப்பியா இருக்காள், எப்பொழுதும் நமக்கு பிராப்பியா இருக்கக்கூடியவள். அதனால இந்த 3 காரணங்களாலே பிராட்டி நமக்கு உத்தேஷ்யமானவள். ஈஸ்வரன் எம்பெருமான் நமக்கு உத்தேஷ்யனாகின்றான். எப்படி? பரார்த்த அனுபவ கைங்கரியங்கள்னு சொல்லக்கூடிய பரம பிராப்பியத்திலே நமக்கு எப்பொழுதுமே ருச்சியை ஏற்படுத்துகின்றானாம். பரம பிராப்பியமான கைங்கரியம், அதில் நமக்கு ருச்சி ஏற்படும்படிக்கு செய்கின்றான். அதனால ருச்சி ஜனக்கன்னு சொல்கிறோம். பின்ன பரமமான மோட்சத்தையே நமக்கு கொடுக்குறான். அதனாலேயும் உத்தேஷ்யம். அந்த மோட்சத்துக்கு பல காரண சாதனமாக இருக்கக்கூடியவன் அவனே தான். மோட்சத்தை கொடுக்குறான். அந்த மோட்சத்துக்கு பலகரண சாதனமாகவும் அவனே இருக்கான். அதனாலே எம்பெருமான் நமக்கு உத்தேஷனாகின்றான். ஆக ஈஸ்வரன் 3ஆலே உத்தேஷ்யன். ருச்சி ஜனக்கன், நமக்கு ருச்சியை விளைவிப்பவன். அதனாலேயும் மோக்ஷப்பிரதன், பரம மோட்சத்தை அளிப்பதனாலேயும் உபாய பூதன், அந்த மோட்சத்துக்கு பலகரண சாதனமாகவும் இருப்பதனாலே எம்பெருமான் நமக்கு உத்தேஷ்யன் ஆகின்றான். ஆக ஆச்சாரியன் ஞானப்பிரதன், அனுஷ்டானப்பிரதன், உபாயப்பிரதன் என்பதனாலேயும், வைஷ்ணவர்கள் நம்முடைய உபாயத்துக்கு முற்பாட ஆனவர்கள், உபேயத்துக்கு எல்லை நிலமாக இருக்கக்கூடியவர்கள், நாம் இருக்கக்கூடிய நாள் மட்டும் நமக்கு இங்கே இந்த லோகத்தில் உற்ற துணையாக இருக்கக்கூடியவர்கள் என்பதனாலேயும், பிராட்டி புருஷகார பூத்தை, கைங்கரிய வர்த்தகை, நித்திய பிராப்பியை என்பதனாலேயும், ஈஸ்வரனானவன் ருச்சி ஜனகனாய் இருக்கான், மோக்ஷப்பிரதனாய் இருக்கான், உபாயபூதனாய் இருக்கான் என்பதனாலே இந்த 4 நமக்கு உத்தேஷ்யரானவர்கள் என்று வார்த்தா மாலையிலே
அற்புதமாக ஒரு வார்த்தை நமக்கு காட்டப்படுகின்றது. இந்த நால்வரையுமே நாம் பற்றி கொண்டு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய சரமமான நிலையில் இருக்கக்கூடியவரான ஆச்சாரியர் அவருடைய திருவடியை பற்றி கொண்டு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பிராட்டி திருவடியை பற்றி எம்பெருமான் திருவடியிலே நாம் கைங்கரியத்தை பெறுவோமாக, அவனே நமக்கு அத்தனையும் நல்க வேண்டும் என்று இந்த நால்வரையுமே எப்பொழுதும் நாம் பரம உத்தேசியர்கள் ஆனவர்கள் என்பதை நாம் ஸ்மரித்து கொண்டே இருக்க எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாக என்று நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா.